ஆண்டவராகிய இயேசு எப்படி நியாயத்திருக்கிறார்? யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். அவள் விபச்சாரம் செய்தவள் என்று. விபச்சாரம் செய்த அவளை கல்லெறிந்து கொல்லணும்னு நியாய பிரமாணம் சொல்லுது. இந்த பிரமாணம் இப்படி சொல்லுது, இயேசுவே நீர் என்ன செய்ய போகிறீர்? பழைய உடன்படிக்கை காலத்தில் இருந்த போது அவருக்கு தெரியும் இந்த பிரமாணம். ஆனால் இயேசு அந்த பிரமாணத்தை எப்படி செய்தாரா? இந்த புதிய உடன்படிக்கை காலத்தில் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், ரொம்ப அன்புள்ளவர். நம்ம ஆண்டவரை பற்றி சிந்தையெல்லாம் கையில ஒரு கம்பு வச்சு எப்பவும் பின்னால அலைகிறார் நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவரை போல இரக்கமுள்ளவர் உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. அந்த பெண்ணை பார்க்கிறார், எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க கொடூரமா வச்சு, நீ நியாயம் தீரும் கல்லு எடுத்துக்கிட்டு இருக்க. இயேசு உட்கார்ந்து எழுதுறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல கல்லெறிய கடா. ஒவ்வொருத்தனா கல்லு கீழே போட்டு ஓடிய போயிட்டான். இயேசு நிமிர்ந்து பார்த்து கேட்கிறார், உன் மேல கல்லெறிகிற ஒருத்தரும் இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்களா? நானும் உன்னை நியாயத்தை இருக்க மாட்டேன்ப்பா. நீ போய் திரும்ப பாவம் செய்யன்னு சொன்னாரா? இல்லை, பாவம் செய்யாத. ஆண்டவர் நம்மை நியாயத்திற்பது